கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு ஒரு ஸ்லோகன் கற்றுக் கொடுக்குறார் பாபா. இந்த ஸ்லோகன் நம்ம எல்லாரும் சொல்லணும். அது எதற்காகன்றது இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். எத்தனை சோதனை வந்தாலும் என் சாயப்பா என்னோடு இருக்கிறார், அந்த நம்பிக்கையே எனது தைரியம். இதை தெளிவாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இதை சொல்லிக்கிட்டே இருங்க. எப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் ஒரு இக்கட்டை சந்திக்கிறோமோ, இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். இது மந்திர வார்த்தைகள் தான். எத்தனை சோதனை வந்தாலும், பாருங்கள் பிரமாதமாக சொன்னாரா, எத்தனை சோதனை வந்தாலும் என் சாயப்பா என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையே எனது தைரியம். அவ்வளோதான், அதுதான் முக்கியம். இது எனக்கு நடந்தது. அதுக்காக தான் நான் இப்போ தான் முதல்ல சொல்லிட்டேன். அதை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். எங்கள் அப்பா என் கூட இருக்கார், எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொன்னேன். என்ன நடந்தது எனக்கு? என் உயிரை காப்பாற்றி சாய்நாதர் மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தினார். மிகப்பெரிய ஆபத்து. மருத்துவரே ஒரு நிமிஷம் மிரண்டுட்டார். சார், இவ்வளோ பெரிய ஆபத்தோடு இத்தனை நாள் நடந்திருக்கீங்க, எப்படி? என் அப்பா என்னோடு இருக்கிறார் இல்லையா? அமக்கலப்படுத்துவார் சாய்நாதர். என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம். ஜூன் மாத இறுதியில் நான் அப்போ தான் ஷிரடியிலேருந்து வந்திருக்கேன். நான் ரெகுலராக வாக்கிங் போகிறது வழக்கம். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் வாக்கிங்கில் தான் நம்முடைய அற்புதங்கள் கேட்பேன். சகோதரிகளை அனுப்புகிற வாய்ஸ் நோட்டெல்லாம் அப்போ தான் கேட்பேன். நான் ஜூன் மாத இறுதியில் நான் மேலே எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் வாக்கிங் போவேன். நல்ல பெரிய மொட்டை மாடி. ஒரு 15 ரவுண்ட் அடிப்பேன். நான் அழகாக எல்லா அற்புதங்களையும் கேட்டுக்கிட்டே நடப்பேன். நான் பிரமாதமாக அப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது 5வது ரவுண்டு கிராஸ் பண்ணும்போது எனக்கு நெஞ்சில் ஒரு வலி வருது. இந்த இடத்துல வலி வருது. என்னடா அது வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிடங்கள் நிற்கிறேன் அங்கே. நான் மேலேயே அந்த டோ ஏற்றிட்டு நிற்போம் இல்லையா, அந்த மாதிரி நிற்பேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணேன். அதன் பிறகு திருப்பியும் மீண்டும் ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன். மீண்டும் வலி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உட்காந்துட்டேன். பேசாமல் உட்காந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நேர கீழே வீட்டில் எல்லாத்தையும் சொன்னேன். இவ்வளோ நாளாக அந்த பெயின் எனக்கு இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் 5 ரவுண்டு முடித்தவுடனே எனக்கு அந்த பெயின் வருது அப்படின்னேன். அப்போ தான் நான் ஃபைல் எடுத்து பார்க்குறேன். டாக்டரை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் எனக்கு வருகிறது. எனக்கு ஏற்கனவே 2020 4 ஸ்டண்ட் வச்சார் டாக்டர் ஹரிகிருஷ்ணன் பார்சாரதின்னு சொல்லிட்டு. பாபாவின் அருளாசிகளோடு அப்போ என்னை காப்பாற்றி என்னை இங்கே அனுப்பிச்சி வச்சார். அவருடைய அப்பாயின்மெண்ட் எனக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை எனக்கு கொடுப்பாங்க. அந்த ஜென்ரல் செக்கப் எப்படி இருக்குது, என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுது, ஒரு இசிஜி, ஒரு எக்கோ எல்லாம் எடுப்பாங்க, பிளட் டெஸ்ட் ஃபுல்லாக எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இந்த முறை அது ஜூலை மாதம் 7ஆம் தேதி வருகிறது. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். 7ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. பிளட் டெஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்துருங்கன்ட்டார். பிளட் டெஸ்ட் ஃபுல்லாக எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு 7ஆம் தேதி டாக்டரை பார்க்குறதுக்காக போகிறேன். மருத்துவரை சந்திக்கிறேன். பிளட் டெஸ்ட் ஃபுல்லாக பார்க்குறாரு. பர்ஃபெக்டாக இருக்குது சார், சுகர் லெவல்லாம் பிரமாதமாக இருக்குது, இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், வாங்க இசிஜி எக்கோ எடுத்துடலான்னாரு. இசிஜி எக்கோ எடுத்தார். நார்மல், எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் ஜாலியாக. டாக்டர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன் டாக்டர்கிட்ட. அப்போ டாக்டர் கேட்குறாரு, எப்படி இருக்கீங்க, வாக்கிங்லாம் போகிறீங்களான்னாரு. சார், ஒரே ஒரு நாள் மட்டும், எனக்கு தெரிஞ்சு ஜூன் 29, 30 அந்த ஒரு நாள் நடக்கும்போது எனக்கு இந்த இடத்துல பெயின் வந்தது அப்படின்னு. வந்ததா, பெயின் வந்ததா? ஒன்று பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டண்ட் வச்சு 6 வருஷம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நாள் வந்துருங்க, ஒரு ஆஞ்சியோ பண்ணி பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இருக்காது, ஏன்னா எக்கோ நல்லா இருக்குது, இசிஜி நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அப்படியே இருந்தால் நான் கரெக்ட் பண்ணி விட்டுறேன், கவலைப்படுறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னார். சரி, இம்மீடியட்டாக டாக்டர்கிட்டேருந்து வந்துட்டோம். 9ஆம் தேதி வியாழக்கிழமை டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, சார் 16ஆம் தேதி ஆஞ்சியோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம். டாக்டரும் ஓகேன்ட்டார். உடனே இம்மீடியட்டாக அப்போலோவில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் தொடர்ந்து பாபாவின் மந்திரங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறேன். நீங்கள் யாரெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னு தெரியல, இந்த காலகட்டத்தில் ஒரு எபிசோடில் ஒரு சகோதரியின் கணவருக்கு ஆஞ்சியோ பண்ணாங்க. அந்த அற்புதத்தில் அந்த சகோதரியின் கணவர் நல்லபடியாக வீடு திரும்பினார் அப்படிங்கிறத எனக்கு பாபா காமிச்சார். அப்போ எனக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுத்தார் சாய்நாதர்.
எனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு 15ஆம் தேதி வரைக்கும் எல்லா எபிசோடையும் ஷெட்யூல் பண்ணிவிட்டு 15th ஈவினிங் போய் அட்மிட் ஆகிட்டேன் அப்போலோவில். மருத்துவர் அடுத்த நாள் காலையில் ஆன்ஜியோ பண்ண போகிறேன்னு சொன்னார். நான் காலையில் தூங்கி எந்திரிச்சேன். ஷீரடியிலேருந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. பாபா ப்ளூ கலரில் இருந்தார். எனக்கு இன்னும் அங்கே அப்போலோ யூனிஃபார்ம் கொடுக்கல அது வரைக்கும். நான் பார்க்குறேன் எல்லா பேஷண்ட்டும் க்ரீன் தான் போட்டிருக்காங்க. நான் போட்டிருக்க கலரே பாபா போட்டிருந்தா நல்லாயிருக்குன்னு எனக்குள்ள ஒரு ஆசை. ஆனால் க்ரீன் ட்ரெஸ் தானே கொடுப்பாங்க, பாபா ப்ளூவில் இருக்கார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த நர்ஸு கொண்டு வந்து கொடுத்த ட்ரெஸ்ஸு ப்ளூ. சார் இந்த ட்ரெஸ் போட்டுக்குங்கன்னாங்க. நான் அந்த அம்மா கேட்டேன், என்னம்மா எல்லோரும் க்ரீன் கொடுத்துருங்க, எனக்கு மட்டும் ப்ளூ கொடுக்குறீங்க அப்படின்னேன். இல்லை சார் அது இல்லை, இதுதான் இருக்குது, இந்தாங்க போட்டுக்குங்க அப்படின்னாங்க. இது பாபாவோட ஆசை இல்லையா, பாபாவோட ஆசீர்வாதம். அது பிரமாதமாக நான் போட்டிருக்க கலர்லேயே போட்டுக்கோ, உனக்கு ஒன்றும் ஆகாது போ அப்படின்னாரு. அழகாக அற்புதமாக 7:30 மணிக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க கேத் லேபுக்கு. டாக்டர் 8:05 வந்தார். டாக்டரோட மெயின் பழக்கமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி பாடலாம் பாடிட்டு தான் சர்ஜரியை பண்ணுவார். எடுத்தவுடனே கற்பனை என்றாலும் சத்தம் போட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒரே சந்தோஷம் எனக்கு. ஏன்னா அவர் நல்ல இனிய நண்பர் எங்களுக்கு, எங்கள் குடும்ப நண்பரும் கூட. அவர் அழகாக பிரமாதமாக ஆன்ஜியோ பண்ணார். ஆன்ஜியோ பண்ணும்போது எங்கிட்ட சொல்லிக்கிட்டே பண்ணுறாரு, ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணார். பண்ணி முடித்தோடனே அவரோட மூஞ்சியே மாறிடுச்சு. என்னடா அது டாக்டரோட ஃபேஸ் மாறுதுன்னு கேட்டேன். சார் இப்படி ஒரு பிளாக்கை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் நடமாடினீங்க இதுதான் கேட்டார். இந்த வார்த்தை தான் கேட்டார். அதுக்கு காரணம் நீங்கள் வணங்குகின்ற பாபா. இதே வார்த்தை சொன்னார் டாக்டர். 99% பிளாக் இருக்குது உங்களுக்கு, 3 mmக்கு ஒரு பிளாக் இருக்குது, வாங்க காட்டுறேன்னு சொல்லிவிட்டு உடனே ஸ்க்ரீனை திருப்பி எனக்கு அந்த பிளாக்கை காட்டுறாரு. இந்த பக்கம் பிளட்டு ஃப்ளோ ஆகுது, இந்த பக்கம் ஃப்ளோ ஆகுது. இங்கிருந்து போகிற பிளட் இப்படி போனோம் இல்லையா, நடுவில் ஒரு 3 mmக்கு ஒரு பிளாங்க் காலியாக இருக்குது அந்த இடம். அந்த டை இன்ஜெக்ட் பண்ணி காட்டுவாங்க. எனக்கு எந்த கலக்கமுமே இல்லை. அப்பா இருக்கார், அவர் பார்த்துப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு ஃபுல்லாக இருந்தது. அது எனக்கு டாக்டராகவே தெரியல அவரை பார்த்தா. எனக்கு ஹரிகிருஷ்ணன் பார்த்தசாரதி சாரை டாக்டராகவே நான் பார்க்கல. எங்கள் அப்பா தான் உட்காந்து எனக்கு ஆன்ஜியோ பண்ணிக்கிட்டு இருக்கார். அடுத்த 10 நிமிடங்கள் தயாராகிட்டாங்க ஸ்டண்ட்டு வைக்கிறதுக்கு. அழகாக அற்புதமாக ஸ்டண்ட்டு வச்சு சாய்நாதர் என் உயிரை காப்பாற்றி எனக்கு அருளாசிகளை வழங்கினார். அந்த பிளாக்கோடு நான் எத்தனை நாள் இருந்தேன்னு எனக்கு தெரியாது, பாபாவுக்கு தெரியும். நான் அதோடு தான் ஷீரடி போயிருக்கேன், அதோடு தான் நான் மாமரம் போயிருக்கேன். மாமரத்தில் ஒரு நாள் அங்கே ரோடு போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு மலை மேலே ஏறி நடந்து போகிறேன். அப்போல்லாம் கூட அந்த பிளாக் இருந்திருக்கலாம். சாய்நாதர் என்னை காப்பாற்றி அப்படி கரையேற்றி கொண்டே வந்திருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும் 80 அடி பள்ளத்தில் தான் அந்த மாமரமே இருக்கும். ஏறி வருவோம், நல்ல மூச்சு வாங்கும். அதெல்லாம் கூட நான் ஏறி வந்திருக்கேன். என் அப்பா என்னை காப்பாற்றி இருக்கிறார். எப்படி சொல்லுங்கள், நம்பிக்கை. எத்தனை சோதனை வந்தாலும் என் அப்பா என்னோடு இருக்கிறான்னு நான் நம்பினேன் பாருங்கள். அதுக்கு எனக்கு கிடைத்த பரிசு, மாபெரும் பரிசு. என் உயிரை காப்பாற்றி அருள்மழை பொழிந்தார் சாய்நாதர். எவ்வளோ பெரிய விஷயங்க, சாதாரண விஷயமா. 99% பிளாக். டாக்டர் அசந்துட்டார். இந்த பிளாக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நடந்தீங்க? எனக்கு வீடு 2nd floor, எனக்கு லிஃப்ட்டு கிடையாது வீட்டில், நான் ஏறி தான் போகணும். அது எப்படி ஏறினேன்? ஆஃபீஸ் 1st floor, நான் அது எப்படி ஏறினேன்? எல்லாம் அப்பாவோட ஆசீர்வாதம். பிரமாதமாக அற்புதமாக என்னை கரம் பிடித்து அழைத்து சென்றிருக்கிறார் சாய்நாதர். அப்புறம் சிசியூவில் அப்சர்வேஷனில் வைப்போன்னு சொல்லி டாக்டர் சொன்னார். போன ஆப்ரேஷன் போது சிசியூவில் நைட்டு 1 மணிக்கு ஜென்ம ஜென்மோ ஜென்மி சொன்னேன். உங்களுக்குலாம் அந்த எபிசோடு 2 பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இன்றும் நான் சொல்ல முடியுமா அப்பாட்ட கேட்டேன். கரெக்டாக 12:50 எனக்கு முழிப்பு வருது. எய்த்தாப்லே கிளாக்கு. வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக 1 மணிக்கு ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்யசாயி அந்த மந்திரம் சொல்லிவிட்டு, ஷீரடிபுர வாசினம் சொல்லிவிட்டு, ராஜாராமா நமோ நமக மந்திரம் சொல்லிவிட்டு நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. பாபாவின் மிகப்பெரிய ஆசீர்வாதம், என் உயிர் காப்பாற்றப்பட்டது. என் நம்பிக்கைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு. சகோதரிகள் எல்லாம் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி என் பையனும் என் தம்பியும் சொல்கிறாங்க. ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சில சகோதரிகள் அண்ணாக்கு ஏதோ ப்ராப்ளம், நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம், இதே வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க நிறையா சகோதரிகள். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லையா, எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க இல்லையா என் மேலே.
அண்ணா ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டார். அப்படி எடுக்காமல் இருந்தாருன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை. கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறீங்க எல்லாருமே. சாய்நாதர் என்னோடு இருக்கிறார்ன்ற மாபெரும் நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். மருத்துவர்களின் அறிவுறுத்தல் பேரில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் ஃபோன் பண்ண வேண்டாம். எனக்கு எதுவாக இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கிறேன். சாய்நாதர் நம்மோடு இருக்கிறாருங்கிறத மீண்டும் நிரூபித்திருக்கிறார் என்னுடைய அற்புதத்தின் மூலமாக. நம்பிக்கை தான், அதான் முக்கியம். பாபா திரும்ப திரும்ப அதான் சொல்கிறாரு, என்னை நம்புங்கள், நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருங்கள், உங்களுக்கு எல்லா அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டுவேன் அப்படிங்கிறாரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாபா அதை நிவர்த்தி செய்து தருவார் அப்படிங்கிறத என்னுடைய அற்புதத்தின் மூலமாக பாபா மீண்டும் நிரூபித்திருக்கிறார். சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆனால் ஞானசாய் பாபா ஆலயத்திற்கு போகணும் வேண்டிக்கிட்டேன். அற்புதமாக அப்போலோவிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நேர ஞானசாய் பாபா ஆலயத்திற்கு போனேன். பெரிய படி இருக்கும் இல்லையா, அது மருத்துவர்கள் சொன்னாங்க படிகள்லாம் ஜாஸ்தி ஏறாதீங்கன்னாங்க. அதனால் கீழே இருக்கிற துவாரக்மாய் பாபா தான் தரிசனம் பண்ணேன். குருஜி அற்புதமாக இந்த 9 மட்டை தேங்காய் துனி பூஜை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தார். அற்புதமாக அந்த துனி பூஜை நடைபெற்றது. இப்போ நான் பேசி முடித்தாலும் இந்த துனி பூஜையின் தரிசனம் இருக்குது, அதையும் தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல்களை பாபாவின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். நமக்கு அருளாசி வழங்க சாய்நாதர் காத்து கொண்டிருக்கிறார். சுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் தத்வாதீதம் ககனசதுருஷம் சமக்யாதிரத்தியம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதீ சக்திபூதம் சாய்நாதம் திரிபுரரடிதம் சத்குரும் தம் நமாமி திரிபுரோதே ஏவம் குணசகலவிடேதனாः விசிஷ்டாதாமஸ்யாமர்த்தமானாதாः கேட்டானக்திரை விருத்தகராஜூஜதஸ்யாः பிரசாத் சர்மணாமதேஸ்யாः சர்வேடாம் சககுடும்பானாம் சேமதைத்யவதியாதுராரோக்யே கைசட்யானாம் அபிவர்த்தேர்த்தமரோகதிலகாத்ரிகாஸ்தியசம் தன தானிய சக்ஷந்தான சகல சௌபாண்டியகார்த்தம் தேகாரோக்கியதாமண சந்தோட சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பலசித்தியர்த்தம் கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் சகல காரிய ஜெயகர பிராப்தியர்த்தம் ஞான சாய்நாத குருவே நமோ நமः பாதாரவிந்ததோ சதா நாம ஜெயகரிஷ்யாமः சக்தியானந்தகரம் சதா சிவகரம் ஸ்ரத்தீர்த்தி வித்யாகரம் வாணி வஸ்யகரம் மனசுதிகரம் காருண்யலக்ஷ்மீகரம் தேகோலாசகரம் சிவப்பிரியகரம் பக்தீஞ்ச முக்திப்ரதம் சைவம் பஸ்மலலாட சோபனகரம் திரிலோகரக்ஷாகரம் வந்தே சம்புமாபதிம் சுரகுரும் வந்தே ஜகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் மிருகதரம் வந்தே பசுனாம் பதிம் வந்தே சூரிய சதாங்கவன்னிநயனம் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்த சனாத்ரியந்தவரதம் வந்தே சிவம் சங்கரம் ஓம் சாயிநாதாய நமः ஓம் தத்தஸ்வரூபாய நமகாவும் சச்சிதானந்தாய நமகாவும் அனந்தகோடி பிரம்மாண்ட நாயகாத நமகாவும் ராஜாதிராஜ யோகிராஜாய நமகாவும் பரபிரம்மாய நமகாவும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத குருவே நமः ஞான குருவே நமகாவும் அகில ஜீவ வஸ்தராய நமகாவும் அகில வஸ்து விஸ்தாராய நமகாவும் அக்பாராண்யபிவந்திதாய நமகாவும் அகிலாசேதான விட்டாய நமகாவும் அகில வேத சபரியாய நமகாவும் அகிலாண்ட ஸ்வரூபி பிண்டே பிண்டே விட்டிதாத நமகாவும் அக்ரண்யாத நமகாவும் அகரிய பூம்னே நமகாவும் அகணித குணாத நமகாவும் அசௌக சந்நிவர்த்தனே நமகாவும் அசிந்த பகிம்னே நமகாவும் அசலாய நமகாவும் அச்சுதாத நமகாவும் அஜாதசத்ரவே நமகாவும் அஜ்ஞானத விராதனாம் சவாத நமகாவும் அஜன்ம சிதிநாசகாய நமகாவும் அணிமாதி விபூஷிதாய நமகாவும் அத்யுன்யத துனி ஸ்வானாம் ஆக்மைவ நிவர்த்தகாய நமகாவும் அத்யுல்பண மகா சாரதாபி பக்த சுரேஷித்ரே நமகாவும் அதிதீவிர தபஸ்தாய நமகாவும் அதிநம்ர ஸ்வாபகாய நமகாவும் அன்னதான சதானிட்டாத நமகாவும் அதிதிபூஷேதுபுகே நமகாவும் அத்ருஷ்யலோக சஞ்சாரிணி நமகாவும் அத்ருஷ்ட பூர்வ தரிஷ்டரே நமகாவும் அத்வைதானம் தத்வஞானாத நமகாவும் அத்புதானந்த சக்தரே நமகாவும் அதிஷ்டானாத நமகாவும் அதர்மேர திருத்தே நமகாவும் அதியஜ்ஞாய நமகாவும் அதிபூதாய நமகாவும் அதிதெய்வதாய நமகாவும் அத்தக்ஷகாய நமகாவும்
அனந்தாய நமகாவும் அனந்த நாம்னே நமகாவும் அனந்த குணபூஜனாத நமகாவும் அனந்தாஜாத்திய வித்யாய நமகாவும் அனல்காதிமானிதாத நமகா அனவரத சமாதிஸ்தாதாத நமகாவும் அநாத பரிரட்சகாய நம அனன்ய பிரேம சம்ருட்ட குருபாத விலானகிருதே நமக அநாதிருட சித்தே நமக அநாமய பயப்பிரதாத நமக அநாதிமத் பரபிரம்மணே நமக அநாகத திவாகராய நம அனிமேஸ்ரீ பிரதாஜ நமகாவும் அனுக்கிரக மூர்த்ததே நமகாவும் அனுவர்த்தித வேங்குஷாய நமக அநேக திவ்ய மூர்த்ததே நமக அநேக புத தரிசனாத நமக அநேக ஜன்மம் பாபம் ஸ்மிருதி மாத்ரேன ஆராஜ நமக அநேக ஜன்ம விருத்தாந்தம் சவிஸ்தாதார முதிரதே நமக அநேக ஜன்ம சம்பிராப்த கர்மபந்த விதாரணாத் நமகாவும் அநேக ஜன்ம சம்சக்தி சக்தி ஞான சுரபதே நம அந்தர்பகிஸ்த சர்வாத்திர வியாப்தா கிலஜராதராய நம அந்தர்கிருதய ஆகாசாய நம அந்தகாலேபி ரக்ஷகாய நம துமந்தர்யாமினே நம அந்தராத்மனே நமக அன்னவஸ்திரைஸ்த பிரஜாத நம அபரா சக்தே நம அபரிக்கிரகபூஷிதாத நம அபவர்க்க பிராத்ரே நம அபவர்க்கமாயாய நம அபார ஞான சக்தி மததே நம அபர்திவ தேகஸ்தாய நம கர்ம துவம்சனே நம கர்ம கர்ம விசாரணாத நமக கர்ம பீஜம் ஷியாம் கர்த்தரே நம கர்ம நிர்மூல சாமாத நம கர்ம வியாதி விபோகினே நம கர்ம பந்த விநாசகாத நம கமலீவ காரிண்யே நம கலா பிரத்யக்ஷ தெய்வதாத நம கலியுக வரதாத நம கலியுக போதனாய நம கல்யாணந்தாமணே நம கஷ்டநாசகர औषधाद नमः जगत्पित्रे नमः जगन्मात्रे नमः जगद्व्यापिने नमः जगद्गुरवे नमः जगदानन्दाद नमः जगदो दिवाकराय नमः जगन्मोह समत्काराय नमः जन्म साबल्य मंत्राद नमः कष्टनाशकर औषधाद नमः ज्योतिरशास्त्र रहस्याद नमः ज्योतिर्ज्ञानप्रदाद नमः ज्योतिर्ज्ञान दूर्यदे नमः ज्ञान भास्कर मूर्तदे नमः ज्ञान विज्ञान निक्षयाय नमः ज्ञानबन्ध विनिर्मुक्ताय नमः जन्मविद्याय नमः विनिर्मुक्ताय नमः ஞான குருவே நமஹ பரமகுருவே நமஹ வெங்கடேச ரமணாத நமகாவும் அற்புதானந்த ஜிரியாத நமகாவும் பிரபன்னார்த்திகராத நமஹ சம்சார சர்வதகட்டைகராத நமகாவும் ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமோ நமஹ ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஓம் வம் ஜும்சஹ ஜேட்டானக்ருதே விருச்சகராஜு ஜாதம் பிரசாத் சர்மா நாமதேயம் मृत्योर्बालय बालय रोगान् मोदय मोदय आयुर्वर्धय वर्धय दीर्घायुष्मन्दं गुरु गुरु जगदम्बं ओं गुरुवारकविवन्दना मृत्योर्मुक्षीयामृदात् स्वाहा त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् ओं वं जुंसः ज्येष्ठानक्षत्रे वृश्चिकराजु जातं प्रसाद सर्मानामधेयं मृत्योर्बालय बालय रोगान् मोदय मोदय आयुर्वर्धय वर्धय दीर्घायुष्मन्दं गुरु गुरु जगदम्बं ओं गुरुवारकविवन्दना मृत्योर्मुक्षीय मामृदात् त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं गुरुवारकविवन्दना मृत्योर्मुक्षीय मामृदात् स्वाहा मृत्युञ्जयाय रुद्राय नीलकण्ठाय शम्भवे अमृतेशाय सर्वाय महादेवाय ते नमो नमः अमृतमृत्युञ्जयश्रीदेवताभ्यो नमः देवताभ्यो नमो नमः नाना अनेक कोटि प्रार्थनाञ्जलिं समर्पयामि शिरडिप्रवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं व्याधि निवारणं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु श्रवणाय गुरुमहे समेकामां कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाय महाराजाय नमः ईशान सर्वविद्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे यस्य सदा शिवो शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद स्वरूप साईनाथ गुरुवे नमो नमः एकमुख कल्पूर नीरांजन दीपं दर्शयामि अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्मा श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। யாரும் எதுக்குமே கலங்காதீங்க, அப்பா இருக்கார், நம்மை காப்பாற்றுவார். அதுக்கு தானே இன்றைக்கி இந்த ஸ்லோகம் கற்றுக் கொடுத்துருக்கார். எத்தனை சோதனை வந்தாலும் என் அப்பா என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையே எனது தைரியம். இதை எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லை ஃபோனில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நமக்கு பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் ஒரு இக்கட்டு வருகிறதோ, எப்பெல்லாம் ஒரு துன்பம் வருகிறதோ, துயரம் வருகிறதோ, கவலையப்படாதீங்க, அந்த ஸ்லோகன் எடுத்து படிங்க. மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கும். என் அப்பா என்னோடு இருக்கிறார் என்பதே தைரியம், மிகப்பெரிய தைரியம். நம்மோடு தான் இருக்கிறார்.
நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார், நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்மை கரையேற்றுவதற்காக சாய்நாதர் நம்மோடு தான் இருக்கிறார். நான் மீண்டும் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் உயிரை காப்பாற்றி என்னை மீட்டெடுத்து மீண்டும் என்னை கோபுரம் டிவியில் உட்காந்து பேச வச்சுருக்காரு. அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்த எபிசோடில் என்ன அற்புதம்னு தெரியாது, பிரமாதமான அற்புதங்களை தான் கொடுப்பார் அப்பா. அற்புதமாக அந்த அற்புதங்களை நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி ஸ்லோகம் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இதுபோல் திடீர்னு பிரச்சனை வருது இல்லையா, அந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் சாய்நாதரேன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுவோமா? ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.